ஃபஸ்ட்டு வந்து டிசைன் டிசைன் விஷயத்தை பற்றி எப்போவுமே ஏன் பேசுகிறது இல்லை அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, நம்ம வந்து டிசைனை பெருசாக ஃபோக்கஸ் பண்ணலை. அது வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு அபிப்பிராயம் வந்து டிசைனில் வரும். ஒரு சிலருக்கு அது பிடிக்கும், ஒரு சிலருக்கு பிடிக்காது. இப்போ இந்த 3Xோட டிசைனே பார்த்திங்கன்னா அந்த மாதிரியான ஒரு டிசைன் தான். பின்னாடி மட்டும் கட் பண்ணி எடுத்த மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி ஒரு டிசைன் இருக்குதுன்னு சொல்லி எல்லாருமே சொல்கிறாங்க. அந்த சைனா பிராண்டான சாங்யாங் அதோட சேசிஸை தான் மஹிந்திரா வாங்கி அதை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த 3XOக்கு. இதில் விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அது வந்து ஒரு 4.4 மீட்டர் கார். ஸோ அந்த காரோட சேசிஸை வந்து இவங்க 4 மீட்டருக்குள்ளே கொண்டு வரணுன்றக்காக உள்ள இன்டீரியர் எல்லாமே ஸ்பேசியஸாக இருக்கணும், ஃப்ரண்ட் லுக்கெலாம் நல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரி டிசைன் பண்ணிவிட்டு பின்னாடி மட்டும் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்த மாதிரி தான் இருக்கும். அது கட் பண்ணி தான் எடுத்திருக்காங்க. ஸோ அந்த டிசைன் அப்படி தான் இருக்கும். 3Xோட டிசைன் வந்து உனக்கு பிடிச்சிருந்துச்சா பிடிக்கலையா? எனக்கு பிடிச்சிருந்தது. உனக்கு எப்படிமா இருந்துச்சு அந்த கார்? அந்த அது லுக்கு பார்க்குறதுக்கு அப்படின்னு பார்க்குறதுக்கே நல்லா தான் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. இப்படி எனக்குமே வந்து பர்சனலாக அந்த பின்னாடி அந்த ரியர் டிசைன் வந்து எனக்கு அவ்வளோ பிடிக்கல. ஒரு மாதிரி கட் பண்ணி எடுத்த மாதிரி இருக்கும். மற்றபடி ஃப்ரண்ட்டில் அதுக்கெல்லாம் ஓகே. சரி, ஓகே. இப்போ வந்து நம்ம டைரெக்டாக அந்த ரியர் சீட் கம்ஃபர்ட் அந்த பகுதிக்கு போயிடலாம். ஃபஸ்ட்டு வந்து காரில் ஏறுறப்போ உனக்கு எப்படிமா ஈஸியாக இருந்துச்சா இல்லை? ஈஸியாக தான் இருந்துச்சு. ஏறுறதுக்கு ஈஸியாக இருந்துச்சு. 3 பேர் உட்கார்றதுக்கு நல்லா தாராளமாக இருந்துச்சு. அதே மாதிரி இறங்கையிலையும் ஈஸியாக இறங்குற மாதிரி இருந்துச்சு. இந்த கால் இப்படி நீட்டி பார்த்தா அது நல்லா இருந்துச்சு. மடக்கையில் கொஞ்சம் இதாக இருக்குது. கொஞ்சம் தை சப்போர்ட் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். அப்புறம் வந்து ஹெட்ரூம் வந்து நல்ல தாராளமாக இருந்தது. அப்புறம் ஹெட்ரூம்லாம் நல்ல தாராளமாக இருந்தது. அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு லாங் ரைடு போகிறீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தை சப்போர்ட் பெட்டராக பண்ணி கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் ஒரு ஃபீல் குட்டாக இருந்திருக்கும். இதில் 3 பேருக்குமே ஹெட்ரெஸ்ட் இருந்தது. ஆமாம், 3 பேருக்கு அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் இருந்துச்சு. ஸோ அது ஒரு முக்கியமான விஷயம். 3 பேர் நாங்கள் உட்கார்றதுக்குலாம் நல்லா இருந்துச்சு. இந்த ஷோல்டர்லாம் அவ்வளோக்கு இடிச்சுக்கல. அது எந்த ஒரு பிரச்சனையுமே தெரியல. 3 பேர் உட்கார நல்ல கார் வந்து பெருசாக தெரிஞ்சது. உள்ள உட்காரவும் நல்ல ஸ்பேஸ்லாம் கரெக்டாக இருந்தது. ஓகே, அடுத்து விண்டோ ஓப்பன்லாம் பார்த்தோன்னா நல்ல ஒரு ஒய்டராக இருந்துச்சு, ஏரி ஃபீலாக இருந்துச்சு. ஸோ நம்மளுக்கு அந்த வாமிட்டிங் சென்ஸ்லாம் இருக்கிறவங்களுக்குலாம் எந்த பிரச்சனையுமே வராது. சப் காம்பேக்ட் எஸ்யூவி இந்த செக்மெண்ட் வந்துட்டோன்னா இதில் ஒரு நல்ல ஒரு ஸ்பேசியஸாக ஃபீல் ஆன கார் வந்து கண்டிப்பாக 3XO தான்.